லூக்கா 1:30-31-32. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த ஆண்டின் இறுதி வெள்ளிக்கிழமையில் வான்மலர் இல்லம் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடத்தின் கடைசி வெள்ளியில் ஒரு ஆழமான வேதாய்வுக்குள்ளாக நாம் சற்று நேரம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். வேதாகமத்தில் தானியேல் என்றொரு இறை தூதர் இருந்தார். புகழ்பெற்ற இறை தூதராக இன்றைக்கு வரைக்கும் அவர் காணப்படுகிறார். தானியேல் என்கிற பெயரின் பொருள் என்னவென்றால், கர்த்தரே எனது நீதிபதி என்று பொருள்படும். அவருடைய பெயரிலேயே கடவுளுக்கேற்ற சாட்சியாக அவர் வெளிப்பட்டார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு 600 வருஷங்கள் முன்பு அவர் வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய சொந்த நாடாகிய இஸ்ரவேல் தேசம் பாபிலோனியர்களிடத்தில் அடிமைப்பட்டிருந்தது. அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவராக தானியேலும் இருந்தார். பாபிலோனிய அரசர் அடிமையாக கொண்டு வரப்பட்ட இளைஞர்களிலிருந்து ஒரு சிலரை தனது அரண்மனையில் பணி செய்வதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அப்படி தெரிந்து கொள்ளப்படுகிற இளைஞர்களுக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அவர் வகுத்த தகுதிகள் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், மாசற்றவர்களாக இருக்க வேண்டும், அழகானவர்களாக இருக்க வேண்டும், ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கல்விமான்களாக இருக்க வேண்டும், அறிவாளிகளாக இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்கிற தகுதியை அவர் கொடுத்திருந்தார். அந்த தகுதியின் அடிப்படையில் 4 இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த இளைஞர்களில் ஒருவராக தானியேல் இருந்தார். இந்த 4 இளைஞர்களுக்கும் அரசர் ஒரு கட்டளை கொடுத்தார். அவர்கள் தினந்தோறும் அரச விருந்தை உட்கொள்ள வேண்டும். அரசவையில் பணி செய்வதாக இருந்தால் அதற்கேற்ற உடல்வாகும் இருக்க வேண்டும். அறிவும் ஞானமும் மட்டுமல்ல, தோற்றமும் முக்கியமாக காலத்தில் கருதப்பட்டதால் நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தோற்ற பொலிவோடு இருப்பார்கள் என்பதற்காக அரசவையின் உணவு அவருக்கு பரிமாறப்பட்டது. ஆனால் அந்த உணவில் திராட்சரசம் பரிமாறப்பட்டது, மதுவாக்கப்பட்ட திராட்சரசம் பரிமாறப்பட்டது, இறைச்சி உணவு பரிமாறப்பட்டது. ஆனால் தானியேலோ தனக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரியை அழைத்து, எனக்கு இந்த உணவு வேண்டாம் என்று தவிர்த்தார். மாறாக எனக்கு மரக்கறி உணவுகளையே கொடுங்கள், மரக்கறியும் கீரையும் பருப்பும் எனக்கு போதும் என்று சொன்னார். மேலும் திராட்சரசம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொன்னார். ஒரு இளைஞன் அரச விருந்தில் பங்கெடுக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது, ஆனால் அந்த விருந்தை அவர் தவிர்த்தார். ஆனால் இக்காலத்து இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையே மதுவில் தொலைத்து கொண்டிருக்கிறதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நமது தேசத்தின் இளைஞர்கள் மதுவின் பிடிவில் சிக்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தானியேல் என்கிற இளைஞன் தன் உணவில் கட்டுப்பாடு உள்ளவராக இருந்தார். தனக்கு மது கொடுக்கப்பட்ட போது அதை தவிர்த்தவராக அவர் வாழ்ந்தார். இந்த தகுதிகளோடு அவர் வாழ்ந்ததின் நிமித்தமாக நல்ல உடல் தோற்றத்தையும் பெற்றுக்கொண்டார். சிறந்த அறிவாளியாகவும் செயல்பட்டார். கடைசியாக அரசன் அவரை அரசருக்கு ஆலோசகராக நியமித்துக் கொண்டார். பாபிலோனில் எத்தனையோ ஞானிகளும் அறிவாளிகளும் இருந்து கூட தானியேலுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் இதை பதிவு செய்திருக்கிறது. தானியேல் அரசனின் தனிப்பட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நேர்மையாளராக இருந்தார். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் பொருளாசையற்றவராக இருந்தார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தார். இன்றைக்கு மனமேட்டிமை என்பது பெருகி வருகிறது. என்னை விட யார் பெரியவன்,
என்னை விட யார் உயர்ந்தவன், என்னை விட அறிவில், ஆற்றலில், திறமையில், செல்வத்தில், செல்வாக்கில் யார் உயர்ந்தவன் என்கிற சிந்தனைகள் பெருகி வருகிறது. கிறிஸ்தவத்தின் அடிப்படை குணமாகிய தாழ்மை என்கிற சிந்தனை குறைந்து வருகிறது. தானியேல் மிகச்சிறந்த ஞானியாக இருந்தும் அரசரின் தனிப்பட்ட ஆலோசகராக செயல்பட்டும் கூட அவர் தாழ்மையுள்ளவராக காணப்பட்டார். இதனால் அரசனின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அரசர் எல்லா முடிவுகளையும் தானியேலை கேட்டு எடுத்துக் கொண்டிருந்தார். அரசனின் அமைச்சரவில் இருந்த பாபிலோனியர்களுக்கு இது மிகப்பெரிய பொறாமையை ஏற்படுத்தியது. எப்படியாவது தானியேலை சிக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். எனவே அவர்கள் திட்டம் தீட்டி அரசனிடத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், 30 நாட்களுக்கு அரசனை மட்டும்தான் கடவுளாக வழிபட வேண்டும் என்று நீங்கள் ஒரு சட்டம் போடுங்கள். அந்த சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அவர்கள் சிங்ககபியில் போடப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை இயற்ற சொன்னார்கள். அரசனும் தன்னை கடவுளாக வழிபடுவதை விரும்பி அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்து அவர் சட்டத்தை நிறைவேற்றினார். இப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று தெரிந்தும் கூட தானியேல் தன் வழக்கத்தின்படியே தினந்தோறும் 3 முறை ஜெபம் செய்தார் என்று 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் எதிர்பார்த்தபடியே, அதாவது தானியேலின் எதிரிகள் எதிர்பார்த்தபடியே தானியேல் இந்த சட்டத்தை மதிக்காமல் போனதால் அரசனிடத்தில் காட்டி கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் அரசனுக்கு இதில் மகிழ்ச்சி இல்லை. தானியேல் போன்ற ஒரு சிறந்த ஞானியை இழப்பதில் அவருக்கு வருத்தம் இருந்தது. ஆனாலும் தானே இயற்றிய சட்டம் என்பதால் அவரை சிங்ககபியில் போடுவதற்கு உத்தரவிட்டார். சிங்ககபியில் தானியேல் கொண்டு போய் அடைக்கப்பட்டார். இரவெல்லாம் அரசர் தூங்காமல் தவித்தார். விடியற் காலை வந்ததும் ஓடோடி போனார். தானியேலை எட்டி பார்த்தார். தானியேல் ஜீவனோடு இருந்தார். கர்த்தரில் வைத்திருந்த நம்பிக்கை அவரை காத்தது என்று வசனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, 2024ஆம் ஆண்டை நிறைவு செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சுற்றி கூட அநேக சிங்கங்களை இந்த வருஷம் நாம் சந்தித்தோம். கடவுள் நம்மை இன்றைக்கு ஜீவனோடு நிற்க வைத்திருக்கிறார். இது அவருடைய கிருபை மாத்திரமே. அந்த கிருபை தான் நம்மை தாங்கி இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் இந்த ஆண்டின் கடைசி சில நாட்களில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அதே நம்பிக்கையோடு புது வருஷத்துக்குள் ஆயத்தமாவோம். நம்முடைய முயற்சி, நம்முடைய பலன், நம்முடைய திறமை அவைகள் அல்ல நம்மை இந்த உலகத்தில் நிற்க வைப்பது. கடவுளுடைய கிருபையே நிற்க வைக்கும். அந்த கிருபையில் நம்பிக்கை கொண்டு தானியேலை போல தைரியமாய் வாழ்ந்து விசுவாசத்தில் பலன் கொண்டு புது வருஷத்துக்கு ஆயத்தமாக தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த வருஷத்தின் கடைசி வெள்ளியில் நாங்கள் ஒன்றாக உமது சமூகத்தில் நிற்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் அநேக துன்பங்களை சந்தித்தாலும் உமது கிருபை எங்களை காத்தது. அதே போல இந்த புது வருஷத்திலும், வரப்போகிற புது வருஷத்திலும் உமது கிருபை எங்களோடு கூட தரித்திருந்து உமது நன்மையினால் நிரப்பும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவின் ஐக்கியம், வழிநடத்துதல், அளவில்லாத ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். உங்கள் அனைவருக்கும் வரப்போகிற புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவர் ஒரு குமாரரே பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக. ஏனெனில் அவர் தம் ஜனங்களில் பாவமாய் நீக்கி ரட்சிப்பார் என்றால். மத்தேயு 1:21. நம்ம எல்லாருமே அடிக்கடி டிராவல் பண்றோம். டிராவலுக்கு கூகுள் மேப்பை யூஸ் பண்றோம். நம்மளோட பயணங்களின் போது கூகுள் மேப் நமக்கு தப்பா வழிகாட்டிருச்சு அப்படின்னு அடிக்கடி சொல்றோம். பல நேரங்கள்ல விஷயம் தெரிஞ்சவங்க சொல்ற வழியை விட நம்ம மனசுக்கு, அறிவுக்கு சரின்னு படுற குறுக்கு வழிகள்ல தான் நாம டிராவல் பண்றோம். பெரும்பாலும் அந்த டிராவல்கள் நமக்கு நிறைய பிரச்சனைகளை தான் தருது. இலக்கு நோக்கி போற நம்மளோட டிராவல் தடைப்படுது, அல்லது லேட் ஆகுது, அல்லது நம்மளுடைய இலக்கு மாறி போகுது. நீண்ட பயணங்களை பண்ணுற எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் இருக்கும். இயேசு ஆண்டவர் பிறந்தப்போ அவரை பார்க்க சில வானியல் அறிஞர்கள் வந்தாங்க. இது நமக்கு தெரியும். அன்றைக்கு அவர்களுக்கு வழிகாட்டினது ஒரு நட்சத்திரம். வானியல் அறிஞர்களின் அறிவுப்படி அந்த நட்சத்திரம் ஒரு ராஜ சந்ததி பிறந்து இருக்கிறத அவங்களுக்கு சொல்லுச்சு. அதனாலதான் அவங்க தேடி வந்தாங்க. ஆனா அவங்க தேடி வந்தது இயேசுவை அப்படின்னு அவங்க நினைக்கல. அந்த ராஜா ஏதாவது ஒரு அரண்மனையில் தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க.
அவங்களுடைய அறிவு அவங்கள அப்படி நம்ப வச்சது. ஆகையினால அவங்க நட்சத்திரம் சொன்ன செய்தியை விட்டுட்டு தங்களுடைய அறிவை நம்பி அரண்மனையை நோக்கி போனாங்க. அங்கே அவர்களுக்கு ஏமாற்றம் தான் இருந்தது. இத நாம அறிவோம் இல்லையா? இயேசு ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார். முன்னணையில் கிடத்தப்பட்டு இருக்கிற அவரை கண்டுகொள்ள திருவசனத்திற்கு திரும்புங்கள், திருவசனத்தை வாசியுங்கள். அலங்காரமான ஆடம்பரமான எந்த விஷயங்களும் இயேசு ஆண்டவரை உங்களுக்கு காட்டாது. எளிமையான ஆண்டவர் நமக்காக பிறந்திருக்கிறார். எளியவர்களோடு சேர்ந்து நாமும் அவரை தொழுது கொள்ளுவோம். திருவசனத்தில் மட்டுமே அவரை தேடுவோம். இந்த நிகழ்ச்சி பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களுக்கு வந்து சேருகிற ஒவ்வொரு கடிதத்திற்கும் ஒரு பரிசு உண்டு. மறந்துடாதீங்க, எங்களுடைய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், எக்மோர், சென்னை 8. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரயாசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 16, 17, 18. சென்னை கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வழங்கும் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி ஜனவரி 1ஆம் தேதி தமிழன் டிவியில் மாலை 6:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. ஹாப்பி நியூ இயர்! வான்மலரின் ஆதரவாளர்களான உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், செய்தி, நடனம் போன்ற பல அம்சங்கள் இந்த நிகழ்ச்சியில் அடங்கியிருக்கிறது. ஒரு பரிபூர்ணமான முழுமையான நன்மையை கடவுளிடத்திலிருந்து மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நிகழ்ச்சியை பாருங்க. நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கடிதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்களுக்கு வந்து சேருகிற ஒவ்வொரு கடிதத்திற்கும் ஒரு பரிசு உண்டு. மறந்துடாதீங்க, ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி தமிழன் டிவியில் மாலை 6:30 மணிக்கு. வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.